ஓம் ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருவடிகளே சரணம். என் அன்பு குழந்தையே, இத்தனை நாளாக நீ பட்டுக்கொண்டிருக்கும் கஷ்டங்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? சுற்றிலும் தடைகள், எதிரிகளின் தொல்லை, தீராத கடன்கள், மன நிம்மதியின்மை. எல்லோரும் என்னை விட்டு விலகிவிட்டார்களே, எனக்கு காவல் காக்க யாருமே இல்லையா என்று கண்ணீரோடு அழுது புலம்பிய தருணங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். உன்னுடைய அந்த ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் பதில் சொல்லவே இதோ உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். இந்த பிரபஞ்சத்தில் தற்செயலாக எதுவும் நடப்பதில்லை. இன்று இந்த ஆடி மாதத்து தெய்வீக நாளில் அன்னை மீனாட்சியின் இந்த வாக்கை நீ கேட்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த இருள் விலகப் போகிறது என்று அர்த்தம். குழந்தையே, உன் மனக்கண்ணில் என்னை நினைத்துக்கொள். என் கரத்தில் இருக்கும் இந்த சூலாயுதத்தை உற்றுப்பார். மீனாட்சி அம்மன் சூலம் தொடு என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆம் குழந்தையே, உன் மனதால் என் சூலத்தை தொட்டு வணங்கு. என் சூலம் வெறும் ஆயுதம் அல்ல, அது உன் கஷ்டங்களை அறுத்தெறியும் சக்தி வாய்ந்த காவல் அரண். என் சூலம் உன்னை காவல் காக்கும் என்று நான் வாக்களிக்கிறேன். இன்று முதல் உன்னை எந்த தீய சக்தியும், எந்த பொறாமை பார்வையும், எந்த கண்திருஷ்டியும் நெருங்க முடியாது. உன் வாழ்வில் நடக்கப் போகும் அற்புதங்களை நீயே காணப்போகிறாய். உன் அன்னை மீனாட்சியான என்னுடைய திருக்கரத்தில் மிளிரும் இந்த திரிசூலம் சாதாரணமான ஒன்றல்ல. திரிசூலம் என்பது முக்காலங்களையும் முப்பரிமாணங்களையும் ஆளும் அளப்பரிய பிரபஞ்ச சக்தி. முதல் கூர்முனைதான் இச்சா சக்தி. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய். அன்னை மீனாட்சியின் சூலத்தின் முதல் முனை உன் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை அளித்து என்னால் முடியும், எனக்கு நல்லது நடக்கும் என்ற நேர்மறையாற்றலை உனக்குள் விதைக்கிறது. இரண்டாம் கூர்முனை கிரியா சக்தி. எத்தனையோ பேர் நான் உழைக்கிறேன், ஆனால் பலன் கிடைக்கவில்லை, தொட்ட காரியமெல்லாம் தடங்கலாகிறது என்று வருந்துவார்கள். அன்னையின் சூலத்தின் இரண்டாவது முனை நீ செய்யும் தொழில் வியாபாரத்தில் வேலையில் உள்ள தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி பாதையை திறந்துவிடும். மூன்றாவது கூர்முனை ஞான சக்தி. எது நல்லது எது கெட்டது என்று பிரித்தறியும் ஞானத்தை உனக்குள் அளிக்கும். உன்னை சுற்றி நன்மையைப் போல நடித்து கொண்டிருக்கும் வஞ்சகர்களையும் துரோகிகளையும் அடையாளம் காட்டி அவர்களை உன் பாதையிலிருந்து விலக்கி வைக்கும். சூலம் தொடு என்றால் என்ன? உன் கஷ்டங்கள், உன் பயங்கள், நோய்கள், கடன் பாரங்கள் அனைத்தையும் அன்னையின் சூலத்தின் பாதத்தில் கொண்டு போய் வைத்து விடுவதுதான் சூலம் தொடுதல். ஒரு தாய் தன் குழந்தையின் பாரத்தை தன் தோளில் ஏற்றுக்கொள்வது போல அன்னை மீனாட்சி உன் வாழ்க்கை பொறுப்பை தன் சூலாயுதத்தில் ஏற்றுக்கொள்வேன். இனி ஐயோ எனக்கு கடன் இருக்கிறதே, நோய் இருக்கிறதே என்று கலங்காதே. அம்மா மீனாட்சியின் சூலம் என் தலையை காக்கிறது, அவருடைய அபயகஸ்தம் என்னை அரவணைக்கிறது என்ற நம்பிக்கையோடு வாழ பழகிக்கொள். என் சூலாயுதம் தன் பக்தர்களை எப்படி காப்பாற்றுகிறது என்பதற்கு ஒரு மெய்சிலிர்க்க வைக்கும் சம்பவமும் உண்டு. மதுரம்பட்டி என்ற சிற்றூரில் வாழ்ந்த ஒரு எளிய பெண்மணி இருந்தால். அவளுக்கு தீராத வயிற்று வலியும் குடும்பத்தில் கடுமையான வறுமையும் இருந்தது. அவள் கணவனுக்கு வேலை பறி போனது. வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் ஊராரின் ஏளன பேச்சுக்களுக்கு ஆளானார்கள். ஒரு கட்டத்தில் இனி வாழ்ந்து பயனில்லை என்ற முடிவிற்கே அவர்கள் வந்தார்கள். அன்று இரவு அந்த பெண்மணி அன்னை மீனாட்சியின் படத்திற்கு முன்னால் நின்று, தாயே, மதுரையில் அரசாளும் மீனாட்சி, உன்னை தவிர எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? இந்த உலகத்தில் எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். உன் சூலத்தை பிடித்து தொழுகிறேன், என்னை காப்பாற்று அல்லது உன்னோடு எடுத்துக்கொள் என்று கதறி அழுதாள். அன்றிரவே அவள் கனவில் மதுரை மீனாட்சியம்மன் பச்சை நிற பட்டுடுத்தி கையில் பிரகாசிக்கும் தங்க சூலாயுதத்தோடு தோன்றினேன். அன்னை தன் சூலத்தால் அந்த பெண்மணியின் சிரசை தொட்டு, மகளே, அஞ்சாதே, என் சூலம் உன் வீட்டின் வாசலில் காவலுக்கு நிற்கிறது. நாளை முதல் உன் துயரம் தீரும் என்று கூறி மறைந்தேன். என்ன ஆச்சரியம் தெரியுமா? அடுத்த நாள் காலையிலேயே பல வருடங்களாக விற்காமல் இருந்த அவர்களின் சிறிய நிலத்திற்கு நல்ல விலை கிடைத்தது. கடன் அனைத்தும் அடைப்பட்டது. அந்த பெண்மணியின் தீராத நோயும் அடியோடு குணமானது. இது ஏதோ கதையல்ல, அன்னையின் அருள் வாக்கு. உண்மையிலேயே சக்தி வாய்ந்தது. நீ இன்று எத்தகைய பெரிய துன்பத்தில் இருந்தாலும் சரி,
உன் கஷ்டங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, என்னுடைய சூலம் அதை தூள் தூளாக உடைத்தெறியும். இப்போது உன்னுடைய உடலை தளர்த்திக்கொள், கண்களை அமைதியாக மூடிக்கொள். உன் நெற்றி பொட்டின் மத்தியில் அன்னை மீனாட்சியின் பிரகாசமான வடிவத்தையும் என்னுடைய கையில் ஒளிரும் சூலாயுதத்தையும் தியானித்துப்பார். உன்னை சுற்றி ஒரு தங்க கவசம் போல அன்னையின் சூலாயுத ஒளி பரவுவதை உணர்ந்து பார். எந்த தீய சக்தியும் உன்னை அணுக முடியாது. இன்னும் கொஞ்ச நாட்களிலேயே என் அருளை நீ பெற இருக்கிறாய். இதுவரை நீ எதிர்பார்த்தது எதுவும் உனக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் கவலை இல்லை. உன் அன்னை நான் நீ எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒன்றை தரப்போகிறேன். உனக்காக நான் உன் சுமைகளை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு, நான் அதை பூர்த்தி செய்வேன். உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு. ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லை. அப்படி இருந்த போதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை. ஏனென்றால் ரசித்து ரசித்து நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். உன்னை போல் யாருமே இல்லை. உனக்கு கொடுத்துத்தான் பழக்கம், வருந்தி பழக்கம் இல்லை. கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் உன் மனம். நான் இருக்கிறேன் என்று தைரியமாக முன்னின்று பேச துடிப்பாய். ஏன் இப்படி நீ துடிக்கிறாய்? நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு. வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை நீ தேடி வந்திருக்கின்றாய். உனது விடாமுயற்சி, குறிக்கோள்கள், இடைவிடாது நீ வினவும் என் நாமம், என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல், எனது அதிசயத்தை போதித்தல், இப்படி செய்து கொண்டே இருக்கிறாய். எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்படாதே, நான் உன்னை பாதுகாப்பேன். உண்மையான பக்தி ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி. உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விலக்கி, நீ இழந்தது அனைத்தையும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடையும்படி செய்வேன். காத்திரு. உனது வாயிற்கதவை தட்ட விரைவில் நானே வருவேன். அம்மா நான் இருக்கிறேன் என் தங்கமே, நீ கலங்காதே. உன் வாழ்வு என் கையில்தான் இருக்கிறது. சில நேரங்களில் நம்மை நமது நம்பிக்கையின் எல்லை வரை அழைத்து சென்று கைவிரித்து விடுவதைப் போல உன் அன்னை நான் செய்வேன். அந்த நிலையிலும் நீ என் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அன்னையே, நான் பிழைத்தாலும் பிழைக்காமல் போனாலும் உன் மீது நம்பிக்கையோடு இருப்பேன். நீ எனக்கு செய்தாலும் செய்யாமல் போனாலும் நான் உன்னை நம்புவதிலிருந்து மாற மாட்டேன் என்று நீ உறுதியாக சொல்ல வேண்டும். ஏதாவது செய்வார் என நினைத்து வருகிறேன், ஆனால் எதையும் செய்யவில்லையே. இப்படிப்பட்ட கடவுளை எதற்காக தொடர்ந்து நம்ப வேண்டும் என ஒருபோதும் நீ நினைக்கக்கூடாது. இன்னும் சற்று நம்பலாம், இன்னும் சற்று நம்பலாம் என நம்பிக்கையின் காலத்தை நீ நீட்டிக்கொண்டே போக வேண்டும். அப்போதுதான் நான் உனக்கு தரும் அளவில்லாத சுகத்தினை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல என்னுடைய வார்த்தையை செயல்படுத்துவதற்கு உனது முழுமையான சக்தியை நீ பிரயோகப்படுத்த வேண்டும். எந்த ஒரு பக்தனுக்கும் தேவையானது நம்பிக்கை, பொறுமை மட்டுமே. இது உன்னிடத்தில் இருந்தால் உன்னால் முடியாத காரியங்கள் என்று எதுவுமே இருக்க முடியாது. கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது. கடன் தொல்லைகள் விலகப் போகிறது. வரவேண்டியது அனைத்தும் வந்து சேரப்போகிறது. நீ எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறப் போகிறது. நீ விரும்பிய வாழ்க்கை, விரும்பிய வேலை, இவை அத்தனையும் உனக்கு கிடைக்கப் போகிறது என் தங்கமே. இது உன் அன்னை மீனாட்சி தேவியின் வாக்கு. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.